இன்னைக்கு ஒரு சாமி காலைல என்கிட்ட வந்து, சாமி நான் மாலை போட போகிறேன் அப்படின்னாரு. சரி சாமி, எத்தனை வருஷம் போட போகிறீங்கன்னா மொதல் வருஷம் இப்போ தான் போட போகிறேன் அப்படின்னாரு. சரி வாங்க கோயிலுக்கு வாங்க, கூப்பிட்டு போகிறேன், மாலை போடுங்க அப்படின்னாரு. 48 நாள் நீங்கள் இருக்கணும் கன்னிசாமி, நீங்கள் 48 நாள் நீங்கள் முழுமையாக விருந்து இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னேன். அவரே சொல்லிட்டாரு, அப்போல்லாம் நான் போட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக பம்பா அவங்க கூட வருவேன், பம்பாவில் மாலை போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் என்ன பண்ணணும், ஐயப்பனை பார்ப்பேன், பார்த்துட்டு பம்பாலே வந்து நான் கழட்டிப்பேன் அப்படின்னாரு. என்ன இதெல்லாம் என்னது இதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. வந்தாரு, முதல் வருஷம் மாலை போட போறேன்னாரு. சரி வாங்க கூட்டு போறேன், கோயில் கூட்டு போறேன்னு, கோயில் கூட்டு போடுங்கன்னா அங்கே போட மாட்டேன், பம்பால தான் போட்டு மேலே ஏறுவேன்னா. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படின்னா, அப்படி பண்றவங்க நான் 18 வருஷம் போயிட்டாங்க அப்படின்னா அதே தப்பு பண்ணிட்டு 18 வருஷம் போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பம்பால மாலை போட்டவர், ஃபர்ஸ்ட் வருஷம் பம்பால மாலை போட்டவர் என்ன பண்ணுவாரு, 18 வருஷம் போகும்போது 18 படி கீழே மாலை போட்டு ஏறுவார் பழகுது. அதான் இந்த மாதிரிலாம் வந்து ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மாலை போடுங்க. நான் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னன்னா, கரெக்டான ஒரு விரதத்தை இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க மலைக்கு, சரிங்களா? தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணிட்ட பாவத்தை நீங்கள் சேர்த்துக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்டான விரதம் இருங்க, கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அந்த 48 நாள் நீங்கள் கரெக்டான ஒரு மாலையில் போட்டு நீங்கள் விரதம் தான் மட்டும்தான் நீங்கள் சபரிமலைக்கு வர அந்த ஒரு கரெக்டான ஒரு விரதம் வந்து ஒரு பயனடின்ற ஒரு விஷயத்தோட ஒரு சத்தியமான விஷயம் அதுதான்.